Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான கப் கேக் ரெசிபி 3 ஃப்ளேவர்ஸில் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஈஸியான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதான் கப் கேக் ரெசிபி. இதில் 3 ஃப்ளேவர் நம்ம செய்ய போகிறோம். வெனிலா, ஸ்ட்ராபெரி அண்ட் சாக்லேட் கேக் ரெசிபி தான். இது வீட்லேயே நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அந்த கிறிஸ்மஸ் சீசனில் பார்த்திங்கன்னா கேக்ஸ் நிறைய நம்ம செய்வோம். அது வீட்லேயே நம்ம செய்யும்போது ஹைஜீனிக்காக ஹெல்த்தியானதாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் நம்ம கொடுக்கும்போது அந்த திருப்தி நமக்கு இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கேக் அண்ட் ஸ்வீட் ரெசிபிஸ் லோட் பண்ணியிருக்கோம். லேட்டஸ்ட்டாக ப்ளம் கேக் ரெசிபி, பனானா சாக்லேட் சிப் மஃபின்ஸ் இதெல்லாம் லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேக் செய்யறதுக்காக நான் 1.5 கப் அளவுக்கு இன்றைக்கி மைதா தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஜலிச்சு தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்காக 1.5 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் 1.5 கப் ஆட் பண்ணியிருக்கேன் மைதா. ஸோ அதுக்காக தான். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலுமோ இல்லை கேக் செஞ்சாலுமோ சால்ட் ஆட் பண்ணும்போது ஸ்வீட்னஸை வந்து நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் நல்லா ஜலிச்ச பிறகு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இதுக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 2 எக் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகரை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன். அப்போ நமக்கு கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சுகரோட அளவு கூடவோ குறையவோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நான் பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹேண்ட் விஸ்க் வச்சு கூட பண்ணிக்கலாம், இல்லை மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சுகர் பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம். நான் சீக்கிரமாக கரைஞ்சிரும். இப்போ இது நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையான பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குக்கிங் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ திரும்பவும் கொஞ்சமாக நம்ம பீட் பண்ணிக்கலாம், அந்த ஆயில் மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக. இப்போ இதையும் பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பீட் பண்ண அவசியம் இல்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட நம்ம ஆல்ரெடி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும். இப்போ எல்லா மாவும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ நான் 1/2 கப் பால் முதல்ல எடுத்துக்கிறேன். நல்லா காய்ச்சி திக்காக ஆற வச்ச பால். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாலோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுற மாவை பொறுத்து. கோதுமை மாவுன்னா உங்களுக்கு பால் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், மைதானா குறைவாக தேவைப்படும். ஸோ அதுக்கேற்றா போல் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் பால் எடுத்தேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மீதி வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் திக்காக வேணும் நமக்கு பேட்டர், அதுக்காக தான். ஸோ அதனால் பாலோடவு இந்த மெஷர்மெண்ட் அந்த மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. உங்கள் தேவைக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பேட்டர் திக்காக இருக்குது. ஏன்னா இந்த மாவுலேயே தான் மற்ற 2 ஃப்ளேவரும் செய்ய போகிறேன். அதுக்காக நான் கொஞ்சம் திக்காகவே வெனிலா ஃப்ளேவர் ரெடி பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் இத்தனை கப்ஸ் வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஃப்ளேவருக்கும் 3 கப் செய்யலாம் அப்படின்ட்டு நான் வச்சுருக்கேன். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெனிலா ஃப்ளேவருக்காக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த வெனிலா பேட்டர் அப்படியே 3 கப்பில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி கப் கேக் லைனர் தான் கிடச்சிது. அதுவும் நாங்கள் ரொம்ப தேடி தான் கண்டுபிடிச்சோம். ஏன்னா எனக்கு ரொம்ப சீக்கிரம் இது கிடைக்கல. மேபி இது உங்களுக்கு அவைலபிளாக இல்லைன்னா இது போல் சின்ன சின்ன கப்ஸோ இல்லை டம்ளர்ஸோ இல்லை செராமிக் கப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் இது போல் பேட்டர் ஆட் பண்ணி அப்படியே கடாயோ இல்லை குக்கர்லேயே வச்சு கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு கப் கேக் மோல்டு இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பிளேட்டில் வச்சு கடாயில் தான் பேக் பண்ண போகிறேன். அதுக்காக நான் இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த லைனரை வந்து சின்ன சின்ன பவுல்ஸில் வச்சு ஒரு 3/4 பாகம் அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணோம். ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது. ஃபில் பண்ண உடனே நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஏர் பபிள்ஸ்லாம் நமக்கு நல்லா ரிலீஸ் ஆகி வந்துடும். அடுத்து நாம் இந்த கப் கேக் மேலே மல்டி கலர் டூட்டி ஃப்ரூட்டி வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட நட்ஸ் அவைலபிள்னால் அதை கூட பொடியாக கட் பண்ணி இது மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ப்ளைனாக கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனுக்காக தான் நம்ம கார்னிஷ் பண்ணுறோம்.
இப்போ நமக்கு வெனிலா ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். பேலன்ஸ் இருக்கிற மாவை நாம் 2 பாகமாக பிரித்து எடுத்துக்கலாம். அதாவது ஸ்ட்ராபெரிக்கு ஒன்றும் சாக்லேட் கேக் ஒன்றும் தான். ஸோ நான் ஒரே மாவுலேயே 3 ஃப்ளேவர் செய்கிறேன். ஒரு பகுதியோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக சாக்லேட் கப் கேக் இன்னும் டீப்பாக கலரிங் வரத்துக்காகவும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காகவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்நீர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம கலரிங்கும் நல்லா டீப்பாக கிடைக்கும். அந்த காஃபியோட ஃப்ளேவரும் நமக்கு மைல்டாக கிடைக்கும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டான்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் இன்னும் அதிகமாக ஆட் பண்ணால் கூட நமக்கு கலரிங் கிடைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசக்கும். ஏன்னா எடுத்திருக்க மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான குவான்டிட்டி தான். அதுக்காக தான். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் அடுத்த 3 கப்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி முடித்த பிறகு நம்ம ஸ்ட்ராபெரி ரெடி பண்ணிக்கலாம். இதையும் நாம் கப்ஸில் 3/4 பாகத்துக்கு மட்டும்தான் ஆட் பண்ணோம். இதை ஆட் பண்ணோன்னே இது மேலேயே நான் கார்னிஷிங்காக கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஒரு கேக் செய்யறதுக்காக வாங்கினது தான். ஸோ அதில் மீதம் இருந்தால் நான் இதை ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த சாக்கோ சிப்ஸை நான் கேக்கோட பிட்வீனில் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு திரும்பவும் அது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு பேட்டர் ஆட் பண்ணேன். இதுவும் நம்மளோட ஐடியாஸ் தான். நமக்கு எப்படி விருப்பமோ அது போல் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேக்கோட மிடிலெலாம் இந்த சாக்கோ சிப்ஸ் இருக்கும்போது பிள்ளைங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான். இப்போ இது நல்லா டேப் பண்ணி விட்ட பிறகு அது மேலே திரும்பவும் நான் சாக்கோ சிப்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இந்த கேக்ஸ்லாம் நம்மளோட ஃபேமிலிக்காகவும் நமக்காக தான் செய்கிறோம். ஸோ உங்களோட ஐடியாஸ் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அவைலபிளோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ் கூட இது மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மில்க் சாக்லேட்டோ இல்லை டார்க் சாக்லேட்டோ இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி இது மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். ஸோ சாக்லேட் கப் கேக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுவும் இருக்கட்டும். அடுத்து ஸ்ட்ராபெரிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக கடைசியாக எடுத்து வச்சுருக்க மாவோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிக்சட் ஃப்ரூட் ஜாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நமக்கு எல்லா கடைகள்லையுமே சின்ன கண்டெய்னரில் கூட கிடைக்கும். இல்லைனா சின்ன பிள்ளைங்க வச்சுருக்க வீட்டில் எல்லாருமே இதை வச்சுருப்போம். ஸோ அதனால் அதுலேயே நம்ம 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜாம் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட பேட்டர் கொஞ்சம் தண்ணியாகும். ஆக்சுவலாக நமக்கு கப் கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் வெனிலா ஆட் பண்ணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாம் அதிலேயே நம்ம ஆட் பண்ணுறதுட்டு கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு. நீங்கள் தனியாக வெறும் ஸ்ட்ராபெரி மட்டும் செய்கிறீங்க, இல்லை ஸ்ட்ராபெரிக்கு தனியாக நீங்கள் கேக் பேட்டர் ரெடி பண்ணுறீங்கன்னா நல்லா திக்காக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூன் மிக்சர் ஜாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ ஸ்ட்ராபெரி கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையும் நம்ம 3/4 பாகத்துக்கு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளேட் வச்சுருக்கேன். அதில் நாம் இந்த கேக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேக்ஸ்லாம் எனக்கு வேகிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ நம்ம வைக்கிற அந்த கப்ஸோட சைஸை பொறுத்தும் நம்ம வைக்கிற அந்த பாத்திரத்தை பொறுத்தும் நான் இன்றைக்கி கடாயில் தான் பிளேட் வச்சு வைக்கிறேன். ஸோ எனக்கு 30 மினிட்ஸ் எடுத்தது. அதே போல் இந்த ஸ்ட்ராபெரி கேக் பார்த்தீங்கன்னா நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு என்ன விருப்பமோ நம்மளோட ஐடியாஸ் இதில் செயல்படுத்திக்கலாம். அப்படிதான் இப்போ எல்லா கப்ஸுமே வச்சாச்சு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். மேபி நீங்கள் அவனில் செய்கிறதா 15 மினிட்ஸ்லேயே அது வெந்துடும். அவ்வளோதான். இப்போ நமக்கு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு டூத் பிக் விட்டு இது போல் செக் பண்ணும்போது ஒட்டாமல் வரணும். நாம் இது போல் கடாயில் வேக வைக்கும்போது எல்லா கப் கேக்குமே செக் பண்ணிக்கணும் வெந்துருச்சான்னு. ஸோ நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. நம்மளோட கப் கேக்ஸை இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான ஈஸியான சூப்பரான கப் கேக்ஸ் 3 ஃப்ளேவர்ஸில் வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். 3 ஃப்ளேவர்ஸுமே பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அதே போல் ரொம்பவும் டேஸ்டியாக இருந்து பிள்ளைங்களும் நாங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.